ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்துக்கான ரத சப்தமி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைய பயன்படுத்தி நீங்க இப்படி குளிக்கிறதால எல்லா விதமான பாவங்களும் விலகி பணம் கொட்டும். இனிமே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன இலையை பயன்படுத்தி என்ன மாதிரி குளியல் போடணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் நமக்கு 2 விதமான சப்தமி திதிகள் வரும். ஆனா தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி இருக்குல்ல, இதுதான் ரத சப்தமியா நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அதாவது கிரகங்கள்லயே ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவதரிச்ச தினமாக, சூரிய ஜெயந்தியாக இந்த ரத சப்தமியை நம்ம கொண்டாட போறோம். நிறைய பேருக்கு இந்த ரத சப்தமியோட அந்த வழிபாட்டோட பலன் தெரிஞ்சிருக்கோ, அருமை தெரிஞ்சிருக்கோ. சில பேருக்கு அந்த அருமை தெரியாம கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்காக ரொம்ப சுருக்கமா ரத சப்தமியை வழிபட்டா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ரத சப்தமி அதாவது 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய தேர்ல வலம் வரக்கூடியவர் தான் சூரிய பகவான். கிரகங்கள்லயே ராஜாவாக இருக்கக்கூடியவர், ராஜ யோகத்தை வாரி வழங்கக்கூடியவர் இந்த ஒரு சூரிய பகவான். யாரு ஒருத்தவங்க வாழ்க்கையில அவங்க ஜாதகத்துல சூரிய பகவான் ஆதிக்கம் அதிகமாக இருக்குதோ அவங்க உயர் பதவி அடைய முடியும். அதை விட முக்கியமானது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல அவங்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். அப்படி நாட்டம் இருந்து அதுல அவங்க கலந்துக்கும் போது அதுல அவங்க வெற்றியாளராகவும் வர முடியுமா. அதுலயும் கணவருடைய நல்ல முன்னேற்றத்துக்காக மனைவியும், மனைவியுடைய நல்ல முன்னேற்றத்துக்காக கணவரும் சூரிய பகவானை வணங்கும் போது கணவர் அப்புறம் மனைவி இவங்க 2 பேருக்குமான அந்த வருமானம் பன்மடங்கு பெருகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே தானாக தேடி வரும். அதை விட முக்கியமானது, உடல் சம்பந்தப்பட்ட, கண் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களும் தீர்வதற்கான வழிவகையை சூரிய பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே சூரிய பகவானுக்கு உகந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷம் ரத சப்தமி அதாவது தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்கு. சூரிய பகவானுக்கு உகந்த ரத சப்தமியும் சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வருவது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. சப்தமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணி 15 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய சப்தமி திதி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 19 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ரத சப்தமிக்கான வழிபாடு செய்யறது என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? கண்டிப்பான முறையில சூரிய நமஸ்காரம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ராகு காலம் மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30. காலையில சரியா 7:30லேருந்து 8:30. அதை விட்டீங்கன்னா 9:30லேருந்து 10:30. இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்து வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு மறக்காம குடும்பத்தோட உங்க வீட்டுல இருந்து பார்த்தா சூரிய பகவான் எங்க தெரிகிறாரோ அந்த இடத்துல தலைக்கு மேல உங்க 2 கரங்களையும் கூப்பி சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய பகவானே, எங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுங்க, நாங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுங்கன்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதுதான் சூரிய பகவானுக்கு உகந்த ரத சப்தமி அன்னைக்கு பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை. இது போக சூரிய பகவானுக்குரிய ரத சப்தமி தினத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை வைத்து நீங்க குளிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களையும் உங்களை சுற்றியும் இருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களையும் சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. எப்படி பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க. அப்படி குளிக்கும்போது இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு இலைய இந்த ஒரு முறையில பயன்படுத்தணும். முதல்ல அந்த இலை என்ன இலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லார் வீடு பக்கத்துலயும் ரொம்ப சுலபமா நாம தினமும் கடந்து போகக்கூடிய, அதை கண்டுக்காம உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு இலை தான் எருக்க இலை. இந்த இடத்துல நாம ஏன் எருக்க இலை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த இலை இந்த எருக்க இலை. சமஸ்கிருதத்துல அர்க்கா இலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அர்க்கா இலைனா எருக்க இலை தான். பாவங்களை போக்கக்கூடிய முக்கியமான தன ஆக்ரோஷ்ண மூலிகையில ஒரு தெய்வ மூலிகையில இந்த ஒரு எருக்க இலையை அதிகமா பயன்படுத்தணும். அதனாலதான் சூரிய பகவானுக்கு உகந்த அர்க்கா இலைன்னு அழைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு எருக்க இலை
அதாவது ஒரு குடும்பத்துல 5, 6 நபர்கள் இருக்கீங்கன்னா, அந்த 5, 6 நபர்களுக்கும் தலைக்கு ஒரு எருக்கை இலையாவது பயன்படுத்தணும். குறைந்தது 1, அதிகபட்சம் 7. அது உங்க விருப்பம் தான். சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி தினத்துல அதிகாலை எழுந்து உங்களோட எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. குளிக்கக்கூடிய அந்த நேரத்துல முடிஞ்சா சூரிய உதயத்துக்கு பிறகு குளிக்கிறது ரொம்ப விசேஷம். பக்கத்துல உங்க வீடு பக்கத்துல என்ன எருக்கை இலை கிடைக்குதோ, அது வெள்ளை எருக்கை இலையா இருந்தாலும் பரவாயில்ல, சாதாரணமாக கிடைக்கக்கூடிய எருக்கை இலையா இருந்தாலும் பரவாயில்ல. குடும்பத்துல ஒரு 5 நபர் இருக்கீங்கன்னா, தலைக்கு ஒரு எருக்கை இலை, அப்படி இல்லைன்னா ஒரு தலைக்கு 7 எருக்கை இலைன்னு சொல்லி, அது உங்க விருப்பம். ஒரு தலைக்கு எத்தனை இலை வைத்து குளிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி எருக்கை இலைய பறிச்சுட்டு வந்து முதல்ல கழுவி சுத்தப்படுத்திடணும். அத எடுத்துட்டு வந்து அப்படியே பயன்படுத்தக்கூடாது. எருக்கம் பால் சில பேருக்கு ஒவ்வாமை காரணமா இருக்கலாம். அதனால பால் இல்லாத மாதிரி முதல்ல எருக்கை இலைய கழுவி சுத்தப்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா குளிக்கும்போது இந்த ஒரு முறைய பின்பற்றணும். சூரியன் உதயமாகக்கூடிய திசை என்ன? கிழக்கு. கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து, இப்போ ஒருவேளை உங்க வீட்டோட குளியலறையில நீங்க குளிக்கிறீங்கன்னா, உங்க வீட்ல குளியல் அறையில கிழக்கு திசை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் உட்கார்ந்து எருக்கை இலைய உங்க தலைமையில வைக்கணும். வெறும் எருக்கை இலை மட்டும் வைக்காம, அதுல ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு துளி, கிள்ளி எடுத்தா எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு மஞ்சள் தூள். அதுவும் எருக்கை இலைய எப்படி வைக்கணும்னா, மேல் பக்கம் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி அந்த நரம்புகள் புடைத்து காணப்படுதுல்ல, அந்த பக்கத்துல நீங்க எருக்கை இலைய கழுவி சுத்தப்படுத்திட்டு, அதுக்கு மேல ஒரே ஒரு துளி, ஒரு ஸ்பூன், எவ்வளவு முடியுதோ, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு இலை மீது எவ்வளவு மஞ்சள் தூள் வச்சிருக்கோமோ அந்த அளவு வைத்தா கூட போதும். வச்சுட்டு தலையில அந்த எருக்கை இலையோட சேர்த்து தண்ணி எடுத்து ஊத்தணும். அப்படி ஊத்தும்போது இந்த ஒரு ரத சப்தமி தினத்துல இந்த ஒரு எருக்கை இலை குளியல், அதுவும் மங்களகரத்தோட இருக்கக்கூடிய அந்த மஞ்சளோடு சேர்த்து குளிக்கும்போது உங்க உடல் அளவிலும் மனதளவிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான சகல விதமான பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கி ஓடிடும். அதைவிட முக்கியமானது, உடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், தீராத வியாதிகளா இருந்தாலும், அது எல்லாமே படிப்படியா குறையும். உடனடியா குறையுதோ இல்லையோ, அதோட தாக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள் எந்த ரூபத்துல வேணா வந்திருக்கலாம். நம்ம தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், நம்ம தெரியாம பண்ணியிருக்கலாம், இல்ல நம்மளோட முன்னோர்கள் பண்ணியிருந்த பாவம் நம்ம தலைமுறை தாக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் சகல விதமான சாபங்களும் நிவர்த்தி ஆவறதுக்கான, விலகி ஓடுவதற்கான அற்புதமான வழிபாட்டு முறை ரத சப்தமி தினத்துல இந்த ஒரு எருக்கை இலை குளியல். குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரும் குறைந்தது ஒரு எருக்கை இலையாவது மஞ்சள் தூள் வைத்து நீங்க தலையில வச்சுட்டு, உச்சந்தலையில வச்சுட்டு தண்ணி எடுத்து ஊத்தி குளிக்கணும். 1 முறை 2 முறை தண்ணி எடுத்து ஊத்துனா கூட போதும். அதுவும் சாஸ்திரத்துக்கு பண்ணா கூட போதும். அதுக்கப்புறமா அந்த எருக்கை இலைய கால் படாத மாதிரி தூக்கி போட்டுருங்க. அதை பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். இது சாதாரணமாக குளிக்கக்கூடிய தண்ணீர் தானே, இதுல என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். சூரிய பகவான் ராஜயோகத்தை வாரி வழங்கக்கூடியவர், கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இல்ல நீங்க பார்க்கக்கூடிய வேலையில நீங்க ராஜாவா இருக்கணும், உங்களோட போட்டியாளர்கள் மாதிரியே நீங்களும் முன்னேறணும், போகக்கூடிய இடத்துல செல்லும் இடமெல்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு ரத சப்தமி தினத்துல நீங்க வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளை அன்றைய தினம் நீங்க உணவுல சேர்த்துக்கிறது விசேஷம். ஏன்னா சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய தினத்துல சூரிய பகவானுக்கு உகந்த அந்த தானியம் கோதுமையை பயன்படுத்தி நாம உணவுகள் சாப்பிடுறதும் நமக்கு கூடுதல் நன்மையை ஏற்படுத்தும். அது சப்பாத்தியோ இல்ல கோதுமையில தோசையோ அது உங்க விருப்பம் தான். இந்த ஒரு ரத சப்தமி அன்னைக்கு இந்த எருக்கை இலை குளியலை பயன்படுத்துங்க. கண்டிப்பா பாவங்கள் விலகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.